சினிமா 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 சினிமா. சொல்லுமா. சொல்லு. மீன் வாங்க சொல்ல கொஞ்சம் பார்த்து வாங்குமா. அப்பால தொண்டையில முள்ளு மாட்டிக்கிச்சின்னு சொல்லி சோத்து உருண்டையை வச்சு அழுத்துவேன். ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி எடுக்கலாம் பார்த்தா உள்ள போனவன். தம்பி ஒரு நிமிஷம்ப்பா. என்ன பண்ணணும்? இந்த கார்டில் கொஞ்சம் காசு எடுத்து தரியாப்பா. பின் நம்பர் தாத்தா? அதுவாப்பா 8421. எவ்வளோ எடுக்கணும்? வழக்கமாக நேரில் கொடுக்குற 1500 இந்த தடவை பேங்க்கில் போட்டான்ப்பா என் பையன். உள்ளே போனவன் வெளியில் உள்ள மட்டும் எடுத்துடாதப்பா, 500 மட்டும் எடு. உள்ளே போனவன் வெளியில் விட்டோம். ஏடிஎம்குள்ளே ஒருத்தர் தான் தாத்தா போனான். அங்கங்கே க்ரைம் நடந்துக்கிட்டு இருக்குது. கீழே இறங்கு சொல்கிறேன், இறங்கு தாத்தா. தாத்தா இங்கே இருங்க, நான் காசு எடுத்துட்டு வரேன். இந்தாங்க தாத்தா 500 ரூபாய். தேங்க்ஸ்ப்பா. ஓம் நம சிவாய. நான் தான்டா உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். தாத்தா அக்கௌண்ட்டில் 1000 ரூபாய் போடு. சொல்லுமா. சொல்லு. மீன் வாங்க சொல்ல கொஞ்சம் பார்த்து வாங்கம்மா. அப்பால தொண்டையில முள்ளு மாட்டுக்குச்சின்னு சோத்து உருண்டையை வச்சு அழுத்துவேன். உன் கையில் இப்போ சொல்லிட்டான். பார்த்து சார், பாம்பு தான் இருக்க போகுது. பயமாக இருந்தா ஓடிடு. இம்மாந்துட்டா பாவம், எவனா மிஸ் பண்ணிட்டான் போல. என்ன பண்ணலாம்? வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போகலாம். போலீஸில் போனால் மொத்தமும் போயிடும். பேசாமல் நம்மளே ஷேர் பண்ணிக்கலாம். சரி, தப்பு இல்லையா? இந்த காலத்தில் பணம் நம்மளை தேடி வராது. அப்படி வந்துச்சுன்னா இந்த சுச்சுவேஷனை மிஸ் பண்ணக்கூடாது. அப்போ ஒன்று பண்ணலாம், 1 வீக் வெயிட் பண்ணலாம். நியூஸோ கம்ப்ளைண்ட்டோ வரலன்னா நம்மளே ஷேர் பண்ணிக்கலாம். 1 வீக்கில் முடியாது. இல்லைனா போலீஸ் போகலாம் வாங்க. சிக்கன் பீஸ் இருந்தால் கூட ரிட்டர்ன் பண்ணிடுவார் போல இருக்கே. ஓகே ஓகே, நீங்கள் சொல்லுங்கள் சார். ஒரு வாரம் படத்தை நானே வச்சுக்கிறேன். உங்கள் மூஞ்ச பார்த்தா நம்புற மாதிரியே இல்லையே சார். ஷாட் போர் அடிக்கிறவனா நல்லவனும் இல்லை, லாபால் சிங்கிள் எடுக்கிறவனா கெட்டவனும் இல்லை. உடனே பணத்தை நான் வச்சுக்கிறேன். தோடா நம்புறதுக்கு நீங்கள் மட்டும் என்ன வாசனைக்கார் அட்வர்டைஸ்மெண்ட்டில் வர டாக்டரா? வச்சுக்கோ. சும்மாவே போலீஸ் ஸ்டேஷன் சொல்லிட்டு இருக்கான். கம்ப்ளைண்ட்டுன்னு எவனாச்சும் வந்தால் போதும், அப்படியே கொண்டு போய் கொடுத்துருவான். ஓகே, நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். என் வீடு அங்கே தான் இருக்குது. என் ஃப்ரெண்டு கையில் 2 பேருக்கு 5000 ரூபா வாங்கி தரேன். 1 வீக் பேக்கை நானே வச்சுருக்கேன். அப்போ உங்கள் 2 பேருக்கும் 10,000 நான் தரேன். ஒரு வாரம் பேக்கை நான் வச்சுக்கிறேன். ஒன் வீக் அப்பால் அந்த 1 லட்சத்தை எப்படியெல்லாம் செலவு பண்ண போகிறானோ. ஷேர் 1 லட்சம் உனக்கு எப்படி தெரியும்? 10,000 கூட சொல்கிறேன். பேக் கொடு, நான் பார்க்குறேன். ஒன் வீக் அப்பால் அந்த 1 லட்சத்தை எப்படியெல்லாம் செலவு பண்ண போகிறானோ. ஷேர் 1 லட்சம் உனக்கு எப்படி தெரியும்? 10,000 கூட சொல்கிறேன். பேக் கொடு, நான் பார்க்குறேன்.
சினிமா 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 ரம்மி ஆடும்போது ஜோக்கர் வருமா 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 வருமா. இதோ வந்துருச்சுடா. ஏடிஎம்ல இருந்து சூடா வராம பாரு நம்ம கஸ்டமர். எம்ப்ளாயி ஆகிறதுக்கு முன்னாடியே ஏமாத்த கத்துக்கிட்டோம்டா. பிஇ முடிச்சுட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸுங்களை நம்பி இங்கே வந்தா ரெஃபர் பண்ணலாம் கூட பரவாயில்ல, இவங்க தங்குறதும் திங்கிறதும் கூட ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறானுங்க. இந்த 20,000 வச்சு 3-4 மாசத்துல ஒரு நல்ல வேலையை தேடிக்கலாம். ஆண்டவா எங்களை மன்னிச்சிருப்பா, சுச்சுவேஷன் அப்படி. உண்டியெல்லாம் வேணாம் இரு, என் தாத்தா கஷ்டப்பட்டு நடக்கிறீங்க, ஒரு வாக்கிங் ஸ்டிக் வாங்கிக்கலாம்ல. என் பையன் கொடுக்குற காசு சாப்பிட்றதுக்கே பத்தாதுப்பா. இந்தாங்க 2000. நான் வேலைக்கு போய் எங்கள் தாத்தா நல்லா வச்சுக்கலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே அவர் வச்சுக்கோங்க. தேங்க்ஸ்ப்பா. ஓம் நம சிவாய. சூப்பர்டா, நெஞ்ச நக்கிட்ட இந்த சுச்சுவேஷன்லயும். நீ தாண்டா மாசு ஃபேக் மணியிட வெங்கடா பிடிச்ச. அதுவா, சுப்பிரமணியபுரம் படத்துல நடிச்ச நம்ம சுவாதிக்காக தெலுங்குல சுவாமி ராரன்னு ஒரு படம் பார்த்தேன், அதுல இருந்து ஒரு டேக் ஓகே.